எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஓகேவா? இது யூனிட் 5ல கவர் ஆகுது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து வருது. ஓகேவா? இதில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஓகேவா? இந்த தலைப்பு ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் 9th 10th 11th 3 இடத்துல வந்து கவர் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு 11th கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? 11th ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம 10th 9th டக்குன்னு வந்து படிச்சிடலாம். ஓகேவா? நான் வந்து புக்கில் வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா புக்கில் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்குது. நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த நோட்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து பார்க்க போகிறோம். இந்த பார்க்குறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கொல கொலன்னு நான் எதுவுமே எடுத்துருக்க மாட்டேன். அதுவும் சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் லீவ் பண்ணிட்டு தெரியாத விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் இதில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழுக்கும் வீடியோ போட்டுட்ருக்கேன். தமிழுக்கும் அழகு 1 இருக்கு இல்லையா, இலக்கணம், அதுக்கு வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இனி நம்ம பார்க்கக்கூடியது 11th எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரம். இது வந்து 11th 7th லெசனாக வந்து இருக்கும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஜிடிபி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஜிடிபி அப்படின்னா இங்கிலீஷில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் உடைய மொத்த பண மதிப்பு. ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகள், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸுடைய மொத்த பண மதிப்பு, மணி வேல்யூ தான் வந்து பார்த்தோம்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா ஜிடிபியை மட்டும் சார்ந்து இருக்காது. அது அன்னியில் ஹெச்டிஐ, பிக்யூஎல்ஐ, ஜிஎன்ஹெச்ஐ இதெல்லாம் சார்ந்து தான் இருக்கும். ஜிடிபி அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம். அடுத்து ஹெச்டிஐ அப்படிங்கிறது மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூஎல்ஐ பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்டு, பிக்யூஎல்ஐ வாழ்க்கை தர குறியீடு. அடுத்து ஜிஎன்ஹெச்ஐ அப்படின்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஓகேவா? கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்ன்னு நினைக்கிறேன் இதுக்கான இது. ஓகே. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்ற இந்த வார்த்தை வந்து 1972 பூடா நாட்டில் 4வது மன்னரான ஜிம்கே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்ற இந்த வார்த்தை வந்து 1972 பூடா நாட்டில் 4வது மன்னரான ஜிம்கே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வளர்ந்த நாடுன்னு என்ன, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுன்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். வளர்ந்த நாடு அப்படின்றது தொழில்மயமான வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படக்கூடியது. ஓகேவா? தொழில்மயமான வளங்கள்லாம் முழுமையாக பயன்படுத்தக்கூடியதான் வளர்ந்த நாடுகளில். வளர்ந்த நாடுகளுக்கான எடுத்துக்காட்டு பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வளர்ந்த நாடு. ஓகே. அடுத்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, இதை வந்து 3ஆம் உலக நாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடை வந்து 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குறைந்த தலா வருமானம் வந்து இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் வந்து வரும். அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா. ஓகேவா? இதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, அதாவது 3ஆம் உலக நாடுகளுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து ஜிடிபியோடைய தரவரிசை. வேர்ல்டு லெவலில் ஜிடிபியில் தரவரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது அமெரிக்கா, 2வது சீனா, 3வது ஜப்பான், 4 ஜெர்மனி, 5 இங்கிலாந்து, 6 ஃப்ரான்ஸ், 7 இந்தியா, 8 இத்தாலி, 9 பிரேசில், 10 கனடா. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளேஸும் இந்தியா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே. ஃபஸ்ட்டு அமெரிக்கா இருக்குது, 2வது சீனா இருக்குது, 3வது ஜப்பான் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜிடிபி தரவரிசையில் 7வது இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அடுத்து இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இந்திய மனித வளம் அப்படிங்கிறது இளைஞர்களால் ஃபுல்லாக வந்து நிரம்பி இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீடு அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால. அடுத்து 18 மேற்கத்திய நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகை வந்து இந்திய இளைஞர்களுடைய மக்கள் தொகைக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்தியாவில் இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எடுத்துக்குவோம். இன்னும் பக்கம் வந்து 18 மேற்கத்திய நாடுகளுடைய எல்லா மக்கள் தொகையும் சேர்த்தோம் அப்படின்னா இந்திய இளைஞர்களுடைய மக்கள் தொகைக்கு சமம் அப்படின்ற மாதிரி 2011 கணக்கெடுப்பு படி சொல்கிறாங்க. மக்கள் தொகை அளவு வந்து கொடுத்துருக்காங்க. அட்டவணை மாதிரி கணக்கெடுக்கப்பட்ட ஆண்டுகள் அப்படின்றது 10 வருஷத்துக்கு ஒருக்க கணக்கெடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 1901 வந்து கணக்கெடுத்திருக்காங்க. 1, 11, 21, 31, 41, 51, 2011 வரையும் இருக்கும். ஓகேவா? இந்த சைடு வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகையை வந்து கோடிகளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23.84 கோடி, 25.21 கோடி. இந்த அளவுக்குலாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா? அதாவது 1921 எத்தனை கோடி மக்கள் தொகை வந்து இருந்தாங்க அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படின்றது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிட்டா போதும். இவ்வளோலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற அக்யூரேட்டெல்லாம் நம்ம படிக்கிறதுன்னு
இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.56%, -0.03, 1.04%, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகிட்டுருக்கு. இதுதான் இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 1911லேருந்து 1921 காலகட்டத்தில் மக்கள் தொகை அப்படின்றது கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானுச்சு. ஓகேவா. எதனால் இது காரணம் என்னென்னா காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற அந்த நோயினாலையும் கொடிய பஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டதுனாலையும் மக்கள் தொகை அப்படின்றது கணிசமாக வந்து 1911லேருந்து 21 வரையும் கம்மியாகிட்டே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1921லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால 1921ஆம் ஆண்டு என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு. ஓகேவா. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆண்டு இப்போ 1921. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 11லேருந்து 21 வரையும் கம்மியாகிட்டு அப்புறம் 21ல் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு 1921 வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த சராசரி ஆண்டு வளர்ச்சி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா 1941லேருந்து 51க்கு வந்தோம்னா அப்படியே கம்மியாயிருக்கும். 1951ல் சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படின்றது கம்மியானதுனால சிறு பிளவு ஆண்டு அப்படின்றத 1951 வந்து சொல்கிறாங்க. சிறு பிளவு ஆண்டு எந்த ஆண்டு? 1951. இதனால் சராசரி வளர்ச்சி அப்படின்றது கம்மியாயிருக்கு. சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படின்றது கம்மியாக இருக்கிறதுனால சிறு பிளவு ஆண்டை வந்து 1951 சொல்கிறாங்க. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்றது 1921 வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா 1961 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த சராசரி ஆண்டு வளர்ச்சி வந்து 2% வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிடும். அதனால் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்றத 1961 வந்து சொல்லுவாங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது 1961. அந்த சராசரி ஆண்டு வளர்ச்சி கிட்டத்தட்ட 2% ரீச் பண்ணும் பொழுது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்றத 1961 வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 1 பில்லியனே எவ்வளோ? 100 கோடி மக்கள் வந்து எந்த ஆண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படிங்கும் பொழுது 2001ஆம் ஆண்டு 100 கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா. 100 கோடி மக்கள் தொகை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. 100 கோடிங்கிறது 1 பில்லியன். அப்போ வந்து பார்த்தோம்னா இளைஞர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. மக்கள் தொகை மாறுதல் அதிகமாக இளைஞர்கள், கம்மியாக இருந்த இளைஞர்கள் வந்து அந்த மெஜாரிட்டியில் பார்க்கும்பொழுது இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. மக்கள் தொகை மாறுதலாக வந்து அந்த ஆண்டு வந்து ஆயிருக்கு. ஓகேவா. 1 பில்லியன் அதாவது 100 கோடி மக்கள் தொகை எந்த ஆண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க? 2001ஆம் ஆண்டு. அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு அழைக்கப்படக்கூடியது 1961. சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படின்றது 2% கிட்டத்தட்ட ரீச் பண்ணும் பொழுது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்றத 1961 சொல்லுவாங்க. 1951 என்ன சொல்லுவாங்க? பெரும் பிளவு ஆண்டு. இந்த ஆண்டு வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அதனால சிறு பிளவு ஆண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1951 பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்றது 1921 சொல்லுவாங்க. அப்போ தான் மக்கள் தொகை கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 11லேருந்து 21 வரையும் அந்த பஞ்சம், காலரா, ஃப்ளேக், இன்ஃப்ளூயன்ஸான்ற நோய் காரணமாக மக்கள் தொகை கம்மியாகிட்டு இருப்பாங்க. திடீர்னு 1921 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்பொழுது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்றத 1921 வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஒருவர் வந்து இந்தியராக வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஓகே, அடுத்து பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளோ அப்படின்றதான் பிறப்பு விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க. 1000 மக்கள் தொகைக்கு இறக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அப்படின்னு பார்த்தோம்னா அது இறப்பு விகிதம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களோட எண்ணிக்கை 1000, அது வந்து இறப்பு விகிதம். பிறப்பு விகிதம் பொறுத்த வரைக்கும் 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகள். ஓகேவா. பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம். அதிகம் பொறுத்த வரைக்கும் பிறப்பு அப்படின்னாலே பாப்புலேஷனாலே உத்தரப்பிரதேசம் தான். ஓகேவா. அடுத்து குறைவு பிறப்பு விகிதம் கம்மியாக வந்து கேரளாவில் வந்து இருக்கும். அடுத்து இறப்பு விகிதம் அதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஒரிசாலையும், கம்மியாக வந்து பார்த்தோம்னா மேற்கு வங்காளம். இறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் கம்மியாக எந்த ஊரில் இருக்கும்? மேற்கு வங்காளம் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஓகேவா. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம், இதுக்கு வந்து பிமார் மாநிலம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. ஓகேவா. பிஐ ஃபார் பீகார், எம்ஏ ஃபார் மத்திய பிரதேஷ், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா. பிமார் மாநிலங்கள் பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லாம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கக்கூடிய மக்கள், ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் மக்கள் தொகை அடர்த்தி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியுடைய நிலப்பரப்பு. இது இப்படி தான் வந்து பார்த்தோம்னா இந்த மக்கள் தொகை அடர்த்திக்கான இந்த ஃபார்முலா. ஓகேவா. மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எங்கே இருக்குது, குறைவாக எங்கே இருக்குது? அதிகமாக பீகாரில் இருக்குது, குறைவாக அந்த அருணாச்சல பிரதேசில் வந்து இருக்குது. ஓகேவா. அதிக மக்கள் தொகைக்கும் மக்கள் தொகை அடர்த்திக்கும் இங்கே பார்த்தோம், ஒரு நிமிஷம். மக்கள் தொகைக்கும் மக்கள் தொகை அடர்த்திக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கும் பொழுது நம்ம எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இப்படி ஒரு ஏரியா இருக்குது
அப்படின்னா அந்த இடத்துல இப்படி கொஞ்சம் பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை, எல்லாம் நெருக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவை தாண்டி அதிக மக்கள் ரொம்ப அடர்த்தியாக வந்து இருப்பாங்க நெருக்க. அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது. பீகார் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலுமே பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கும் பொழுது அடர்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப நெருக்க இருக்கும்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றது. ஓகேவா. அருணாச்சல பிரதேசம் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே மக்கள் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது மக்கள் தொகை அடர்த்தியில் குறைவாக வந்து இருப்பாங்க. ஓகேவா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தியில் அதிகமாக இருக்கிறது பீகார், குறைவாக இருக்கிறது அருணாச்சல பிரதேசம். பாலின விகிதம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1000 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய விகிதம், 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இதில் அதிகமாக இருக்கக்கூடியது கேரளா, கம்மியாக ஹரியானா வந்து இருப்பாங்க. ஓகேவா. கம்மியாக வந்து ஹரியானா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் அப்படின்ற மாதிரி கேரளாவில் வந்து இருக்காங்க. ஹரியானா பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் அப்படின்ற மாதிரி கம்மியாக வந்து இருக்காங்க. எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது கேரளா ஃபஸ்ட்டு, செகண்டு கோவா, தேர்டு ஹிமாச்சல பிரதேசம், ஃபோர்த்து மகாராஷ்டிரா, ஃபிஃப்த்து தமிழ்நாடு, கடைசி இடத்துல இருக்கக்கூடியது பீகார். 53% அப்படின்ற மாதிரி எழுத்தறிவு விகிதத்தில் வந்து இருக்குது. 82% அப்படின்னு கேரளா வந்து இருக்குது. ஓகேவா. 2 கோவா, 3 ஹிமாச்சல பிரதேசம், 4 மகாராஷ்டிரா, 5 தமிழ்நாடு எழுத்தறிவு விகிதத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது, 5வது இடத்துல. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 74%. கடைசி இடத்துல பீகார் 53%. ஓகே. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் என்ன, புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். நீண்ட காலம் வந்து நிலைத்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அதை வந்து நம்ம உருவாக்க முடியும், மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றது. ஓகேவா. காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், அடுத்து நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவைகள். ஓகேவா. மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவைகள் தான் புதுப்பிக்க இயலாத வளங்கள். இதை பொறுத்த வரைக்கும் படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இயற்கை வாயு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மண் வளம் பொறுத்த வரைக்கும் இந்திய நிலப்பரப்பில் உலகில் 7வது பெரிய இடமாக வந்து இருக்குது. அடுத்து இரும்பு தாது. இந்தியாவுடைய இரும்பு தாதை பொறுத்த வரைக்கும் ஹெமடைட் இரும்பு தாது, மெக்னடைட் இரும்பு தாது அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸு. இதில் இந்த ஹெமடைட் இரும்பு தாது அப்படின்றது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா இந்த பகுதிகளெல்லாம் கிடைக்கும். அடுத்து மெக்னடைட் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுடைய மேற்கு கடற்கரை, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டோட இந்தியாவுடைய சவுத் ஸ்டைடான கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னடைட் இரும்பு தாது வந்து கிடைக்குது. ஓகேவா. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா. அடுத்து நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் நிலக்கரி உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது சீனா, 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து இருக்குது, 3வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது. நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளம், பீகார், மேப்பினா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆப்பினா ஆந்திர பிரதேசம், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தியில் நிலக்கரி உற்பத்தி நிறையா வந்து பண்ணுறாங்க. அதில் வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி வயலில் நிலக்கரி உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. வங்காளம், ஜார்க்கண்ட் மாநிலம் நிலக்கரி வயல். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய தாது, அதாவது பாக்சைட் அப்படின்றது அலுமினியம் தயாரிக்க பயன்படுகிறது. இது வந்து ஒடிசாலையும் ஆந்திர பிரதேசத்துலேயும் வந்து கிடைக்குது. ஒடிசாலையும் ஆந்திர பிரதேசத்தில் பாக்சைட் கிடைக்குது. பாக்சைட் எதுக்கு, அலுமினியம் தயாரிக்க பயன்படக்கூடியது, அலுமினிய தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மைக்கா அப்படிங்கிறது வெப்பத்தை தடுக்கும் கனிமம். வெப்பத்தை தடுக்கக்கூடிய கனிமம் தான் மைக்கா. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. மெக்னடைட் எனப்படும் மைக்கா அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான்லலாம் கிடைக்குது. வெப்பத்தை தடுக்கக்கூடிய கனிமம் தான் மைக்கா. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக வந்து பயன்படக்கூடியது தான் மைக்கா. மின் உபகரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகேவா. இதிலலாம் இந்த மின் தடுப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த மைக்கா அப்படிங்கிறது பயன்படுது. இந்த மைக்காலேயே ஒரு ஸ்பெசிஃபையான இந்த மெக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்கா வந்து இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய இடங்களில் வந்து கிடைக்கிறதா சொல்லப்படுது. தங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் தங்கத்துடைய இருப்பு அப்படின்றது மிகவும் கம்மியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே கர்நாடகாலையும் ஆந்திர பிரதேசத்துலேயும் சில தங்க வயல் வந்து இருக்குது, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கோலார் தங்க வயல் அப்படிங்கிறது கோலார் மாவட்டம், ஹட்டி தங்க வயல் அப்படிங்கிறது ரெய்ச்சூர் மாவட்டம், இது ரெண்டுமே கர்நாடகாவில் வந்து இருக்குது. ராம்கிரி தங்க வயல் அப்படிங்கிறது அனந்தபூர் மாவட்டம், இது ஆந்திர பிரதேசத்தில் வந்து இருக்குது. ராம்கிரி தங்க வயல் அப்படிங்கிறது அனந்தபூர் மாவட்டம், இது ஆந்திர பிரதேசத்தில் வந்து இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் முதல் ஒய்ஃபை வசதி அதை வந்து பெங்களூரில் ஏற்படுத்தியிருக்கு. முதல் ஒய்ஃபை வசதியை வந்து பெங்களூரில் ஏற்படுத்தினது இந்தியன் ரயில்வே. அடுத்து இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம், ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் ஒன்றாக இணைந்தது எப்போ, 27/8/2007
ஆண்டு இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம், ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் 27/8/2007 ஆண்டு ஒன்றாக இணைந்ததுன்னு சொல்லப்படுது. அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுது. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து நடத்தக்கூடியது. கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது தனியார் துறை ப்ளஸ் பொதுத்துறை, ஓகேவா, இரண்டும் ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடியது. அடுத்து தேசிய துறைமுக வாரியம் அப்படிங்கிறது இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1950 மத்திய மற்றும் மாநில அரசுகள் துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக பார்த்தோம்னா இந்த தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இந்த சிறு துறைமுகங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக 1950 தேசிய துறைமுக வாரியம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. அடுத்து இந்திய கல்வி முறை அப்படின்றது 1976 வரை மாநில அரசு பொறுப்பு, ஓகேவா. இந்திய கல்வித்துறை அப்படின்றது 1976 வரையும் பார்த்தீங்கன்னா மாநில அரசுங்களுடைய பொறுப்பாக தான் இந்திய கல்வித்துறை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே சேர்ந்து கூட்டு பொறுப்பாக ஏற்றுக்குச்சு, ஓகேவா. அடுத்து திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. பொருளாதாரத்தை அடிப்படையில் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிச்சாரா திருவள்ளுவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதரிக்கலை. அது தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை வலியுறுத்தினார். தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை திருவள்ளுவர் வலியுறுத்தியிருக்காரு. அவருடைய பொது செலவை பார்த்தோன்னா எதுக்கு செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகள் இதிலெல்லாம் செலவெல்லாம் செலவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பொது செலவை பொறுத்த வரைக்கும் நலம் பேணும் அரசின் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் போன்றவை இருக்காது. நலம் பேணக்கூடிய அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் இதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் சில பாயிண்ட்ஸ் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா சுய கட்டுப்பாடை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி, அதாவது குடும்ப கட்டுப்பாட்டு முறையெல்லாம் எதிர்த்திருப்பார். பிரம்மச்சாரிய முறை பின்பற்றணும், சுய கட்டுப்பாடு தான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த வழி அப்படின்ற மாதிரி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறது. இந்த கூற்று யாருக்குடையது அப்படின்னா காந்தியடிகள், ஓகேவா. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறது. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அடுத்து ஜவஹர்லால் நேரு பொறுத்த வரைக்கும் திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி, வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர். தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர். ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு, ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து B.R. அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிறதுக்காக முதுகலை பட்டம் படிப்பிற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் இதை சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. முதுகலை பட்ட படிப்பிற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை தான் பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்றது. அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கீடு அப்படின்றது முனைவர் பட்டம், ஓகேவா. அதுக்காக பார்த்தோம்னா சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான். இது ரெண்டுத்துலையுமே அவருடைய பொருளாதார கருத்துக்கள் இருக்கும். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடுகள் அப்படின்ற ஒரு கட்டுரை 1921 MSc பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகேவா. பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, ஓகே. அடுத்து ரூபாயின் பிரச்சனை, அதுக்காக 1923 லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டம் வழங்கியது. இந்த ரூபாயின் பிரச்சனையின் அடிப்படையில் தான் RBI இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. ரூபாயின் பிரச்சனை அப்படின்றதுடைய வழிகாட்டுதலின்படி RBI கருத்தாக்கம் பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற ஒரு கட்டுரை 1918 வெளியிட்டிருக்காரு. முக்கியமான தொழில்களை நாட்டுடைமை ஆக்க வேண்டும், அரசே நிலத்தை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்ற கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமான தொழில்களை நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும், அரசே நிலத்தை நிர்வகிக்க வேண்டும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்காரு, ஓகே.
அடுத்து ஜேசி குமரப்பா அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உருவாக்கினார். காந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்கினவர் யார்? ஜேசி குமரப்பா. அடுத்து உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து இவர் வந்து பங்கு கொண்டிருப்பார். அப்போ வந்து யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றியிருக்காரு. உப்பு சத்தியாகிரகத்தில் அவர் வந்து பங்காற்றிய பொழுது யங் இந்தியா பத்திரிகையில் வந்து பணியாற்றியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதே காலகட்டத்தில் பொருளாதார பேராசிரியராக குஜராத் வித்யாபீடத்தில் வந்து இருப்பார். பொருளாதார பேராசிரியராக வந்து இருப்பார் உப்பு சத்தியாகிரகத்தை. அப்போ அதே நேரத்தில் யங் இந்தியா அப்படின்ற அந்த பத்திரிகையிலையும் பணியாற்றியிருப்பார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து தோற்றுவித்தார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார் 1935 ஜேசி குமரப்பா. ஓகேவா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஒரு வருஷம் சிறையில் வந்து இருந்திருப்பார் ஜேசி குமரப்பா பொறுத்த வரைக்கும். அப்போ 2 புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படின்றத ஜேசி குமரப்பா வந்து ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்பார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்போ. அப்போ வந்து எழுதியிருப்பார். ராமச்சந்திர குசா அப்படின்றவர் இவர் ஒரு எக்கனாமிஸ்ட் தான். இவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு இவர் அழைச்சார். பச்சை காந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஜேசி குமரப்பா. பச்சை காந்தி அப்படின்னு யார் இவருக்கு வந்து பட்டத்தை வச்சா அப்படின்னா ராமச்சந்திர குசா அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகே. அடுத்து சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலை பற்றி இவர் இது பண்ணதுனால தான் இவரை வந்து பச்சை காந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது VKRV ராவ் அப்படின்றவரை. ஓகேவா. இவர் பொறுத்த வரைக்கும் JM கீன்ஸ் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மாணவர் JM கீன்ஸுடைய மாணவர் தான் VKRV ராவ் அப்படின்றவர். அது மட்டும் இல்லாமல் கோலின் கிளார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு பணி செஞ்சுருக்காரு. ஓகேவா. அடுத்து பிரமானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக DR காட்கில், CN வக்கீல் மற்றும் VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார்? பிரமானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக DR காட்கில், CN வக்கீல் மற்றும் VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற ஒரு சிறு புத்தகத்தை வந்து 1938 வந்து வெளியிட்டிருக்காரு. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து 1952 வந்து வெளியிட்டிருக்காரு. 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா VKRV ராவ். என்னென்ன அப்படின்னா டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், இது 2 டெல்லியிலையும், அடுத்து சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் அப்படின்றத பெங்களூர்லையும் உருவாக்கியிருக்காரு. அடுத்து அமர்த்தியா குமார் சென். ஓகேவா. அமர்த்தியா குமார் சென் இவரை பற்றி பொறுத்த வரைக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது இவருடைய கருத்து. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை அப்படின்றத 1981 வெளியிட்டிருக்காரு. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 1998 வந்து பெற்றிருக்காரு. அமர்த்தியா குமார் சென் அப்படின்றவர் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வந்து 1998 பெற்றிருக்காரு. மக்கள் தொகையில் அப்படின்னா என்னென்னா மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு. மக்கள் தொகை இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு தான் மக்கள் தொகையியல் அப்படின்றது. ஓகேவா. ஓகே. இதோட வந்து பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 7வது பாடம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறையா பாயிண்ட் கதைன்னு இருக்கும். அவ்வளோ பேஜஸ் வந்து இருக்கும். நான் சுருக்கி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்ல நான் எடுத்திருக்கேன். ஓகேவா. உங்களுக்கு தெரியாத சில பாயிண்ட்ஸ் வந்து விட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏதோ நீங்கள் ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு வேறு எதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து நோட்ஸாக எடுத்து வச்சு படிக்கிறது நல்லது. 11th எக்கனாமிக்ஸ்லாம் கடைசி நேரத்தில் ரிவிஷன்லாம் வந்து பெரட்டிட்டு கிடந்தோம்னு வச்சுங்களேன், 11th புக்கை பெரட்டுறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகே. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றி தானே பார்க்குறோம். அதில் இந்த 11th நம்ம முடிச்சாச்சு. இன்னும் 10th இருக்குது, 9th இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா.